யாராவது வந்து அவங்களுடைய சைல்ட்ஹுட் பத்தி சொல்றப்ப மை கிராண்ட் மதர் brought me up, இல்ல மை ஆன்ஸ் ஃபேமிலி brought me up அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த brought அப்படின்ற வேர்டை வந்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா அதுக்கு மீனிங் வந்து bring brought past tense, கொண்டு வருது, bring கொண்டு வருது. அப் அப்படின்னு சொல்றப்ப மீன்றப்ப என்னை, அப் அப்படின்னு சொல்றப்ப மேலே. ஸோ நீங்க இதை அப்படியே வேர்ட் டு வேர்ட் மீனிங் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து மீனிங்ஃபுல்லா தெரியாது. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்ப் பிளஸ் ப்ரப்போசிஷன், இல்லை ஒரு வேர்ப் பிளஸ் அட்வர்ப், அப்படி இல்லைன்னு சொன்னா ரெண்டும் ப்ரப்போசிஷன் பிளஸ் அட்வர்ப், இது வந்து சேர்ந்து வந்து வித்தியாசமான ஒரு மீனிங் கொடுக்குது அப்படின்னு சொன்னா, அதாவது இடியோமேட்டிக் மீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு இடியம்ஸ் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வித்தியாசமான சம்பந்தமே இல்லாம இன்னொரு மீனிங் கொடுக்குது, அந்த வார்த்தைகளுக்கு சம்பந்தம் இல்லாம இன்னொரு மீனிங் கொடுக்குது அப்படின்னு சொன்னா அதற்கு பெயர் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஃப்ரேஸ் வந்து ஒரு வேர்போட ஃபங்க்ஷனை பண்ணுது. தட்ஸ் வை இட்ஸ் கால் ஃப்ரேசல் வேர்ப். நிறைய ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் புட் அப்படின்ற வேர்டை வச்சு புட் அப், புட் ஆஃப், புட் அவுட், கால் ஆன், கால் ஆஃப், கால் அவுட். ஸோ இந்த மாதிரி ஒரே வேர்டு ஒரே வேர்பை வச்சு நிறைய ப்ரப்போசிஷன்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இருக்குது. கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இருக்குது. ஸோ லெட் திஸ் பி அன் இன்ட்ரோடக்ஷன் டு ஃப்ரேசல் வேர்ப்ஸ். மற்ற இந்த கன்ஃபியூஸ் பண்ற ஃப்ரேசல் வேர்ப்ஸ்க்கு வந்து நான் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் ஐ கிவ் இன் மை ஃபியூச்சர் வீடியோஸ்.